நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்பவுமே பாருங்களேன், முடிஞ்சு போன காரியம், பழைய காரியம், என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை ஏன் நீங்கள் இன்றைக்கும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகள் நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், இறந்த காலத்தை குறித்து யோசிச்சிட்டே இருப்போம், இல்லை எதிர்காலத்தை குறித்து யோசிச்சிட்டே இருப்போம். ஆனால் நிகழ்காலத்தை குறித்து நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். அந்த நிகழ்காலத்தின் விசுவாசம் என்னவென்று சொன்னால், இயேசுவும் கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்பொழுதும் புலம்பலோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், முடிந்தவைகளை குறித்து புலம்பல்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் புதியதை நீங்கள் பார்க்க முடியும்? முடிந்து போனதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஏசப்பா உங்களோடு கூட இருக்கார். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். உங்கள் எதிர்காலங்கள் எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்கு. அதை குறித்து உங்களுக்கு பயமும் வேணாம். இன்றைக்கு இந்த நிகழ்காலத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும், உங்கள் குடும்பங்கள் மேலேயும், உங்கள் தலையின் மேலேயும், உங்கள் சந்ததியின் மேலேயும் அது இன்றைக்கு ஆசீர்வாதமாய் ஊற்றப்படும்.